குட் மார்னிங். இன்னைக்கு செஷன் 9 பார்க்க போறோம். டெமோக்ராட்டிக் என்வாயன்மெண்ட். ஓகே, டெமோக்ரஸி என்று சொன்னா ஜனநாயகம்னு சொல்லலாம். இந்த டெமோக்ரஸி என்ற வேர்டு ஒரு கிரீக் வேர்ட். இது என்னத்துல இருந்து உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னா டெமோஸ் பிளஸ் கிரெட்டோஸ், இந்த ரெண்டு வேர்ட்ல இருந்து தான் டெமோக்ரஸி என்ற ஒரு வேர்டு உருவாக்கப்பட்டது. டிமோஸ் என்று சொன்னா பீப்புள் என்று சொல்லுவோம், கிரெட்டோஸ் என்று சொன்னா பவர் என்று சொல்லுவோம். இந்த மீனிங் இருக்கு. ஸோ டெமோக்ரஸி என்று சொன்னா என்னன்னா பவர் ஆஃப் த பீப்புள், மக்களுக்கான அதிகாரம் தான் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் த பீப்புள் ரூல் தெம்செல்வ்ஸ் எய்தர் டிரெக்ட்லி இன்டிரெக்ட்லி த்ரூ தியர் ரெப்ரசன்டேட்டிவ். அதாவது மக்கள் நேரடியாகவோ அல்லது ரிப்ரசன்டேட்டிவ் தங்களோட பிரதிநிதிகள் மூலமா மறைமுகமாகவோ அரசாங்கத்தை ஆட்சி செய்யறது தான் ஜனநாயகம் சொல்லி கபூர் சொல்லியிருக்கிறார். ஆப்ரஹாம் லிங்கன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா, டெமோக்ரஸி இஸ் அ கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். மக்களால் மக்களுக்காக மக்களுக்கு நடத்தப்படுற ஒரு அரசு தான் ஜனநாயகம் என்று சொல்லி ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருக்கிறார். இது நீங்க சின்ன வயசுல இருக்கவே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப டெமோக்ரஸின்னு சொன்னா என்னன்னு கேட்டா இந்த வரைவிலக்கணங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம்ல கேட்டா எழுதணும் ரெண்டையும். இது டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி என்னென்ன வகை இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று டிரெக்ட் டெமோக்ரஸி, அடுத்தது இன்டிரெக்ட் ஓர் ரிப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. டிரெக்ட் டெமோக்ரஸி என்று சொன்னா என்னன்னா, இதுல இதுக்குரிய நோட்ஸ் இல்லை, இந்த மேனுவல் இருக்கு. நோட்ஸ் தேவை என்று சொன்னா மேனுவல் எடுத்து எழுதிக்கொள்ளணும். டிரெக்ட் டெமோக்ரஸி என்று சொன்னா என்னன்னா, மக்கள் டிரெக்டா டிசிஷன் மேக்கிங்ல தொடர்பு படுறது, தங்களோட கருத்துக்களை நேரடியா சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் மக்களுக்கு இருக்கு. தன் டிரெக்ட் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். இது இந்த டிரெக்ட் டெமோக்ரஸி சுவிட்சர்லாந்துல ரெஃபரண்டம் என்ற ஒரு முறையில இருக்குது. அதை பத்தி நம்ம பின்னால பார்ப்போம். அடுத்தது இன்டிரெக்ட் டெமோக்ரஸின்னு சொன்னா, இங்க மக்கள் டிரெக்டா தங்களோட கருத்துக்களை சொல்ல இயலாது, ஆனா பிரதிநிதிகள் மூலமா தங்களோட கருத்துக்களை சொல்லலாம். எலெக்ஷன் வச்சு அந்த எலெக்ஷன்ல தங்களுக்குரிய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்கள்ட்ட தங்களோட கருத்துக்களை சொல்லி அந்த அரசாங்கத்திட்ட தெரிவிக்கிறது. இது பொதுவா அதிகமான மக்கள் தொகை இருக்கிற நாடுகள்ல இந்த இன்டிரெக்ட் டெமோக்ரஸி தான் இருக்கும். உதாரணமா இந்தியா, யூஎஸ்ஏ, அதே போல நம்ம ஸ்ரீலங்காவிலுமே கூட இந்த இன்டிரெக்ட் டெமோக்ரஸி தான் இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய பேர் இருக்கிற நேரம் எல்லார கருத்துக்களையும் அரசாங்கத்திட்ட கொண்டு போக இயலும். இதால தங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வச்சு அவர் மூலமா தங்களோட கோரிக்கைகளை கொண்டு போவாங்க. டெமோக்ராட்டிக் டூல்ஸ். இன்டிரெக்ட் டெமோக்ரஸியோட டூல் எலெக்ஷன். அது நமக்கு தெரியும். நமக்கு எலெக்ஷன் என்ன பழக்கப்பட்ட உண்டு. நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ஷன் மூலமா நாம தெரிவு செய்வோம். அதுக்கு பிறகு அவருக்கு நம்மளோட கோரிக்கைகளை முன்வைப்போம். அவர் அரசாங்கத்திட்ட கொண்டு போவார். டெமோக்ராட்டிக் டிரெக்ட் டெமோக்ரஸி டூல் என்னன்னு சொன்னா ரெஃபரண்டம், இனிஷியேட்டிவ், ரீகால்ன்ற மூன்று விஷயம். அதுல ரெஃபரண்டம் என்று சொன்னா என்னன்னா, it is a direct and universal vote in which an entire electorate is invited to vote on a particular proposal. அதாவது ஒரு சட்டம் இல்லாட்டி ஒரு கொள்கையை பற்றி நேரடியா மக்கள் வாக்களிக்கிறது. ஒரு சட்டம் ஒரு கொள்கை அரசாங்கத்தால முன்வைக்கப்படுது. அதை மக்கள் அக்செப்ட் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்காக மக்களோட ஓட் எடுக்கிறது. இந்த மக்களோட ஓட் பெரும்பான்மையா இருந்ததுன்னு சொன்னா அதை அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவாங்க, இல்லைன்னு சொன்னா அதை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. அப்ப அரசாங்கத்தால ஆரம்பிக்கப்பட்டு அது மக்களால ஓமா இல்லையான்னு சொல்லி டிசைட் பண்ணப்படுது. இதான் ரெஃபரண்டம் என்று சொல்லுவோம். இதுதான் சுவிட்சர்லாந்துல இருக்கிற டிரெக்ட் டெமோக்ரஸி முறை. ரெண்டாவது இனிஷியேட்டிவ். இனிஷியேட்டிவ் என்று சொன்னா என்னன்னா, இப்ப ரெஃபரண்டமுக்கு உதாரணம் சொன்னோம்னு சொன்னா, அப்ப புது அரசியல் அமைப்பு கொண்டு வர போறாங்கன்னு சொன்னா அதுக்கு மக்களோட ஓட்ட கேட்குறது. அப்ப அதன் மூலமா புது அரசியல் அமைப்பை கொண்டு வர இயலுமா இல்லையான்னு சொல்லி முடிவெடுத்துக் கொள்றது. இனிஷியேட்டிவ் சொன்னா a specific number of voters may draft a bill and send it to the government for its adoption by parliament. அதாவது மக்கள் ஒரு சட்ட முன்மொழிவை முன்வைப்பாங்க, அதை அரசாங்கம்
ஏற்றுக்கொள்ளுதா இல்லையான்னு சொல்லி பாக்குறது. இங்க அந்த கொள்கையோ சட்டம் யாரால உருவாக்கப்படும் என்று சொன்னா மக்களால் உருவாக்கப்படும். அதை அரசாங்கம் அங்கீகரிக்கிறது தான் இனிஷியேட்டிவ்னு சொல்லுவோம். ரெஃபரண்டம்ன்றது கவர்மெண்டால் உருவாக்கப்பட்டு மக்கள் அதை அங்கீகரிக்கிறது. இது மக்களால் உருவாக்கப்பட்டு அது கவர்மெண்ட்டுக்கு பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு போகப்படுறது. இது ரீகால். The voters may bring back or recall a representative chosen by them in case they are dissatisfied with them. அதாவது மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு பிரதிநிதி இப்ப அவரோட வேலைகளை ஒழுங்கா செய்யல, இல்ல மக்களுக்கு அவர்கள ஒரு டிசாட்டிஸ்பேக்ஷன் வந்ததுன்னு சொன்னா நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா அந்த பிரதிநிதிய பதவியிலிருந்து வெளியேற்றதுக்காக வாக்களிப்பு நடத்துற ஒரு முறைதான் ரீகால் சொல்லுது. இது மூன்றும் டிரெக்ட் டெமோக்ரஸியோட டூல்ஸா இருக்கு. அடுத்தது பேசிக் பிரின்சிபல் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸியோட பிரின்சிபிள்ஸ் என்னென்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதுல லிபர்ட்டி. லிபர்ட்டி என்ற ஃப்ரீடம், சுதந்திரம், ஈக்குவாலிட்டி, ஹியூமன் ரைட்ஸ், மல்டி பார்ட்டி சிஸ்டம், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், பொலிட்டிக்கல் டாலரன்ஸ், அரசியல் சகிப்புத்தன்மைன்னு சொல்லுவோம், சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, ரூல் ஆஃப் லோ இப்படி இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப இதெல்லாமே டெமோக்ரஸி இருக்குன்னு சொன்னா கட்டாயம் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும். பார்க்க போறது லிபர்ட்டி. லிபர்ட்டி என்னன்னு பார்ப்போம். லிபர்ட்டின்னா சுதந்திரத்தை நாம சொல்லுவோம். லிபர்ட்டி மீன்ஸ் ஃப்ரீடம் டு டூ எனிதிங் வித்தவுட் ஹிண்டரிங் த ஃப்ரீடம் ஆஃப் அதர்ஸ். அதாவது மற்றவங்களோட சுதந்திரத்துக்கு இடையூறு விளைவிக்காம நம்ம எதையுமே செய்து கொள்ளலாம். அப்படி அதுக்கு இருக்கிற சுதந்திரத்தை தான் லிபர்ட்டின்னு சொல்லுவோம். நாம நமக்கு விரும்பினதை செய்யணும், அதே நேரம் மற்றவர்களோட சுதந்திரத்துக்கு இந்த இடையூறு விளைவிக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடாது. லிபர்ட்டின்னு சொல்லுவோம். இட் இஸ் கண்டிஷன்டு பை லோ. நமக்கு விரும்பின எல்லாத்தையுமே செய்யலாம், ஆனாலும் சட்டத்தால் என்ன கொஞ்சம் நிபந்தனைகளுக்கு உட்பட்ட மாதிரி இருக்கு. இந்த சட்டத்தால சில விஷயங்கள் இது செய்யக்கூடாது இருக்குத்தானே, அந்த மாதிரியான தவிட்ட விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அப்ப அது சட்டத்தால இந்த லிபர்ட்டி ஓரளவு கண்டிஷன் படுத்தப்படுது, கண்ட்ரோல் பண்ணப்படுது. அடுத்தது இதுல இல்ல பிள்ளைகள் நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க, இல்லாட்டி மேனுவல்ல பார்த்து கொள்ளுங்க. லிபர்ட்டியை டிஃபரன்ஸ் ஃபார்ம் ஆஃப் லிபர்ட்டி இருக்குது. நிறைய வகையான சுதந்திரம் இருக்குது. நேச்சுரல் லிபர்ட்டி, சிவில் லிபர்ட்டி, பர்சனல் லிபர்ட்டி, பொலிட்டிக்கல் லிபர்ட்டி, எக்கனாமிக் லிபர்ட்டி, நேஷனல் லிபர்ட்டி, அதை விட இன்னும் அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ இதுல நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ பொலிட்டிக்கல் லிபர்ட்டி சொன்ன அரசியல் சுதந்திரம் என்று சொன்னா அப்ப நம்ம ஓட் பண்றோம் தானே, ஓட் பண்றதுக்கு நமக்கு ஒரு அதிகாரம் உண்டு, சுதந்திரம் உண்டு இருக்கு தானே. அப்ப அது பொலிட்டிக்கல் லிபர்ட்டிக்குள்ள வரும். அப்படியான விஷயம். இது அடுத்தது ஈக்வாலிட்டி. ஈக்வாலிட்டின்னு சொன்னா சமத்துவம்னு சொல்லுங்க. The pure meaning is that all human beings are equal and all should be entitled for same treatment. அதாவது எல்லா மனிதர்களுமே சமன், எல்லாருமே ஒரே அளவா ட்ரீட் பண்ணப்படணும், சேம் ட்ரீட்மெண்ட்டுக்கு உட்படுத்தப்படணும்னு சொல்றதாங்க ஈக்வாலிட்டின்னு சொல்லுவோம். இட் ரெஃபர்ஸ் டு அபோலிஷன் of all kinds of social privileges or absence of legal discriminations against any individual, groups, class or race. அதாவது இங்க ரெண்டு விஷயங்களை சொல்றாங்க. இந்த இக்வாலிட்டியில அபோலிஷன் ஆஃப் சோசியல் ப்ரிவிலேஜ் இருக்கும், சமூக சலுகைகள் ஒழிக்கப்படணும். இப்ப இவங்க சமூகத்துல உயர்ந்தாக்கள்னு சொல்லி அவங்களுக்கு நாம் அதிக சலுகைகளை கொடுத்து நடவடிக்கையும் மேற்கொள்றோம். சலுகைன்னு சொல்லக்குள்ள அவங்கள மதிக்கிறது, மெட்டாக்களை மதிக்காம விடுறது, அந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடாது. இது அபோலிஷன் ஆஃப் சோசியல் ப்ரிவிலேஜ். அடுத்தது அப்சன்ஸ் ஆஃப் லீகல் டிஸ்கிரிமினேஷன். அதே போல சட்ட பாகுபாட்டையும் நாம இல்லாம செய்யவும். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் ஈக்குவாலிட்டியில செய்யப்படணும்னு சொல்லப்படுது. அதே நேரம் இன்னொன்று தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அப்ப ஒரே அளவா ட்ரீட் பண்ணப்படணும், ஒரே மாதிரி மதிக்கப்படணும் என்று சொல்லியிருக்கிறோம். எல்லாரும் ஈக்குவல் சொல்லணும். ஆனா இப்ப ஒரே அளவான ரெவார்ட்ஸ் கொடுக்கணுமா, ஒரே அளவான ரெவார்ட்ஸ் கொடுக்கணுமான்னு கேட்டா அங்க ஆன்சர் இல்லைன்னு தான் வரும். ஏனென்றா இப்ப ஒரு விவசாயியும் எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு டாக்டரையும் எடுக்கலாம், ரெண்டு பேரையும் எடுத்துக்கொள்ளுவாங்க. இப்ப ரெண்டு பேருக்குமே
மதிப்பு உண்டா கொடுக்கணும். பொலிட்டிக்கல் அது எல்லாம் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி அரசாங்கத்துல தான் என்னென்ன செய்யணும்ன்ற அதிகாரம் எல்லாம் ஓட் பண்ணணும்னா 2 பேருக்கும் ஒரே அளவான அதிகாரம் தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப விவசாயிக்கு கிடைக்கிறதும் ஒரு டாக்டருக்கு கிடைக்கிறதும் ஒரே அளவானதா இருக்குமா? இல்ல, கிடைக்காது. அப்ப அங்க இந்த அவுட்கம் அவங்களுக்கு ஆஹ் கொடுக்குற விஷயங்கள்னு சொல்லக்குள்ள வெகுமதிகள், அவுட்கம் அதெல்லாம் வித்தியாசமா இருக்கலாம். அதுக்கும் ஈக்குவாலிட்டிக்கும் தொடர்பு இல்லை. அப்ப அதை கொஞ்சம் தெளிவா விளங்கி வச்சுக்கொள்ளணும். ஈக்குவாலிட்டின்னு சொல்றது என்னத்த, அதுக்குள்ள என்ன வராதுன்னு சொல்ற விஷயத்த தெளிவா விளங்கி வச்சுக்கொள்ளணும். அடுத்தது ரைட்ஸ். Rights are certain advantages, conditions of social well-being indispensable to the true development of the citizens. குடிமக்கள உண்மையான வளர்ச்சிக்கு அவசியமான சமூக வாழ்க்கையில சில சாதகமான நிலைமைகளை தான் ரைட்ஸ் சொல்றாங்க. அதாவது குடிமக்கள வளர்ச்சிக்கு அவசியமான சில சாதகமான காரணங்களை ரைட்ஸ் சொல்லலாம். Rights are those conditions of social life without which no man can seek to be himself at his best. அதாவது சமூக வாழ்க்கையிட நிலைமைகளா இந்த ரைட்ஸ் இருக்குது. சமூக வாழ்க்கையிட ஒரு பகுதியாத்தான் இந்த உரிமைகள் இருக்குது. இந்த உரிமைகள் இல்லாம ஒரு மனிதன் தன் ஒரு சிறந்த நிலையில இருக்க முடியாது, இருக்கிறதுக்கு முயற்சிக்கே இயலாம். ஒரு மனிதனுக்கு வாழ்றதுக்கு உரிமை இல்லைன்னு சொன்னா வாழியலாம். அதே போல சில செயற்பாடுகளை செய்யறதுக்கு அவனுக்கு உரிமை அங்க வழங்கப்படலைன்னு சொன்னா அவனால அந்த செயற்பாடுகளை செய்யலாம். அப்ப ரைட்ஸ் இருந்தா மட்டும்தான் தான் ஒரு சிறந்த நிலையில இருக்கிறதுக்கு என்னாலும் முயற்சிக்கக்கூடியதா இருக்கும். அப்படி அவனுக்கு ரைட்ஸ் கிடைக்காத பட்சத்துல அவனால் ஒரு சிறந்த நிலையில இருக்க இயலான்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே 2 பிலோசபர்ஸால சொல்லப்பட்டிருக்கிற வரைவிலக்கணங்கள் தான். அப்ப நீங்க ரைட்ஸ் கேட்டா நீங்க இதுல ஏதாவது உண்ட பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க, விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்ல நீங்க பொதுவானது பார்க்க போறீங்கன்னு சொன்னா நீங்க தேடி ரைட்ஸ்ன்றதுக்குரிய ஒரு காமனான ஒரு டெபினிஷனை வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ரைட்ஸை கிளாசிஃபை பண்ணிடணும்னு சொன்னா பிரதானமா 3 வகைப்படுத்துறாங்க. நேச்சுரல் ரைட்ஸ், லீகல் ரைட்ஸ், மோரல் ரைட்ஸ். அதுல லீகல் ரைட்ஸை 3 வகையா பிரிக்கிறாங்க. சிவில் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, இப்ப நேச்சுரல் ரைட்ஸ் என்ன பார்க்குறோம். Natural rights are based upon the universal law, the law of nature, and are common to all people in all countries. அதாவது இயற்கை உரிமைகள்னு சொல்லுவோம். உலகளாவிய சட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த இயற்கை உரிமைன்னு சொல்றாங்க. இது எல்லா நாட்டுல வாழ்ற எல்லா பீப்புளுக்குமே பொதுவான உதாரணமா வாழ்றதுக்கான உரிமை, சுதந்திரமா இருக்கிறதுக்கான உரிமை, இதெல்லாமே என்ன எல்லாருக்குமே பொதுவான விஷயம் தான். இதை நேச்சுரல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க நேச்சுரல் ரைட்டும் அந்த அளவு முக்கியமானது இல்லை சப்ஜெக்டுக்கு. அடுத்த வாரம் மோரல் ரைட், லீகல் ரைட்டை பத்தி பார்ப்போம். மோரல் ரைட்ஸ் என்று சொன்னா ரைட்ஸ் பேஸ்ட் ஆன் த எத்னிக்கல் ஃபீலிங்ஸ் ஆஃப் மேன். அதாவது மனிதன் நெறிமுறை உணர்வுகளை அடிப்படையாக கொண்ட உரிமைகளை தான் நாம மோரல் ரைட்ஸ் சொல்லுவோம். மோரல் ரைட் இஸ் நாட் சப்போர்ட்டட் பை த லோ ஆஃப் த ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டோட லோவால இந்த மோரல் ரைட்ஸ் ஆதரிக்கப்படுற இல்லை. இட் இஸ் சாங்ஷன்ட் பை த மோரல் ஒப்பீனியன் ஆஃப் த கம்யூனிட்டி. சமூகத்துல இருக்கிற நெறிமுறை கருத்துக்களால தான் இது அங்கீகரிக்கப்படுதே தவிர சட்டத்தால இது அங்கீகரிக்கப்படுறதில்ல, ஆதரிக்கப்படுறதில்ல. உதாரணமா ரைட் டு பி ட்ரீட்டட் வித் ரெஸ்பெக்ட், என்ன அதே போல ரைட் டு ஹானஸ்டி, இப்ப நம்ம மரியாதையா இருக்கணும்னு சொல்லி உரிமை இருக்கு தானே நமக்கு. அதே போல நேர்மைக்கான உரிமை, இதெல்லாமே மோரல் ரைட்ஸுக்குள்ள வருது. அடுத்தது லீகல் ரைட்ஸ். Rights which are granted to human by law and are protected by law. சட்டத்தால மனிதனுக்கு வழங்கப்படுற மற்றும் சட்டத்தால பாதுகாக்கப்படுற உரிமையை தான் நம்ம லீகல் ரைட்ஸ் சொல்லுவோம். சட்டத்தால மனிதனுக்கு வழங்கப்படும், அதே நேரம் சட்டத்தால பாதுகாக்கப்படும். ஓகே, அடுத்தது லீகல் ரைட்ஸை பத்தி இருக்கிறாங்க. இப்ப லீகல் ரைட்ஸுக்குள்ள 3 விதமான ரைட்ஸ் வரும் பார்த்து நம்ம தானே. சிவில் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதுல சிவில் ரைட்ஸை பார்ப்போம். The rights which relate to the production and enjoyment of life and property.
வாழ்க்கை அதோட சொத்து ரெண்டையும் பாதுகாக்கிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் இருக்கிற உரிமையைத்தான் நாம வந்து சிவில் ரைட்ஸ் என்று சொல்லுவோம். வாழ்க்கையையும் சொத்தையும் பாதுகாக்கிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் இருக்கிற உரிமை. இப்படி எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்காங்க. ஒரு ஒரு சில பிள்ளைகள் தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. எக்ஸாமுக்கு கேட்டா கேட்கலாம், கேட்கறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அப்ப ரைட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்குரிய எக்ஸாமுக்கு இருக்கிறதுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. இது பொலிட்டிக்கல் ரைட்ஸ், கெப்பாசிட்டி ஆஃப் சிட்டிசன் டு இன்வால்வ் இன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஒரு நாட்டின் அரசியல் விவகாரங்கள்ல பங்கு கொள்றதுக்கு இருக்கிற திறனைத்தான் வந்து நாம, இருக்கிற உரிமையைத்தான் நாம பொலிட்டிக்கல் ரைட்ஸ்ன்னு சொல்லணும். இப்போ பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அஞ்சையுமே கட்டாயம் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. என்னென்ன ரைட்ஸ்ன்னு சொன்னா, ரைட் டு வாட் அண்ட் எலெக்ட், ஒரு பிரதிநிதியோட தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம வாக்களிக்கிறதுக்கு இருக்கிற உரிமை. ரைட் டு பி எலெக்டட், நம்ம தெரிவு செய்யப்படுறதுக்குரிய உரிமை. ரைட் டு ஹோல்ட் பப்ளிக் ஆஃபீஸஸ், பொது பதவிகளை வகிக்கிறதுக்கு இருக்கிற உரிமை. அதே போல ரைட் டு பெட்டிஷன், மனு தாக்கல் செய்யறதுக்குரிய உரிமை. ரைட் டு கிரிட்டிசைஸ் த கவர்மெண்ட்டை விமர்சிக்கிறதுக்குரிய உரிமை. இதெல்லாமே வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸுக்குள்ள வருது. இது ஃபண்டமெண்டல் ரைட். These are the certain basic rights which civilized communities guarantee in normal times. அதாவது சமூகங்களால சாதாரணமான காலங்கள்ல உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சில அடிப்படை உரிமைகள். நார்மலாவே சமூகத்தால உத்தரவாதம் அளிக்கப்பட்ட உரிமைகளை தான் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்லுவோம், ரைட்ஸ் சொல்லுவோம். பிகாஸ் தே ஆர் டீம்டு ஃபண்டமெண்டல் டு த எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் growth ஆஃப் ஹியூமன். ஏனென்று சொன்னா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட் மூலமா மக்களோட இருப்பு அதோட வளர்ச்சி வந்து அங்க வளர்ச்சிக்கு, மக்களோட வளர்ச்சிக்கும் மக்களோட இருப்புக்கும் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட் வந்து அடிப்படையா இருக்குன்னு சொல்லி நம்ம படிப்போம். சரியா? The tendency in a democratic state is to incorporate such basic rights in its constitution. அதாவது ஒரு போக்கொண்டு இருக்கு. என்னன்னு சொன்னா, டெமோக்ராட்டிக் ஸ்டேட்ல, ஒரு ஜனநாயக அரசுல இருக்கிற ஒரு போக்கு என்னன்னா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன்ஸ் அரசியலமைப்புல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இணைக்கப்பட்டிருக்கணும் சொல்லி சொல்றாங்க. ஸ்ரீலங்கன் கான்ஸ்டிடியூஷன் சாப்டர் 3ல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி அதுல அந்த சாப்டர்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கு ரைட்ஸ் ஒவ்வொரு ரைட்ஸ் என்றாலும் என்னென்று தெரிஞ்சிருக்கும்னு அந்த ரைட்ஸுக்குரிய எக்ஸாம்பிள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது டியூட்டிஸ். டியூட்டி இஸ் அன் obligation. இந்த டியூட்டின்றது ஒரு obligation, ஒரு பொறுப்பு. இட் இஸ் சம்திங் வி ஓ டு அதர்ஸ் அஸ் சோஷியல் பீயிங். நம்ம மனிதர்களா இருந்து மட்டாக்களுக்கு கடமைப்பட்டிருக்கிற விஷயங்களை தான் டியூட்டிஸ் சொல்லி சொல்லுவோம். மட்டாக்களுக்கு செய்யணும் சொல்லி கடமைப்பட்டிருக்கிற விஷயம். மை ரைட் இன்வால்வ்ஸ் மை டியூட்டி டு அலோவ் சேம் கண்டிஷன்ஸ் ஃபார் அதர்ஸ். அதாவது நம்ம அனுபவிக்கிற உரிமை வந்து மெட்டாக்களும் அனுபவிக்கணும். அந்த மெட்டாக்களும் அனுபவிக்க விடுறது வந்து நம்மளோட ஒரு கடமையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு விளங்கிக் கொள்ளணும்ன்றதுக்காக சொல்றேன். அப்ப உங்களுக்கு இப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து ரைட் டு ஸ்பீக் ஃப்ரீலி, எல்லாரோடையும் வந்து கதைக்கிற உரிமை இருக்கு தானே, ஃப்ரீயா போய் எல்லாரோடையும் கதைக்கலாம். அதே நேரம் இன்னொரு ஆள் வந்து கதைக்கிறதுக்கு நாம கதை சொல்லக்கூடாது. இன்னொரு ஆள் கதைக்க வர நேரம் நீங்க கதைக்க கூடாது, அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாம இன்னொரு கண்டிஷன் வந்து போடக்கூடாது. நமக்கு இருக்கிற அதே உரிமை தான் அவருக்கும் இருக்கு. அப்ப அவர் அந்த கதைக்க விடாம இருக்கிறது வந்து ஒரு பிள்ளையான ஒரு விஷயம். அதைத்தான் நீங்க சொல்ல வராங்க. நம்மட உரிமைகள் மெட்டாக்களுக்கும் இருக்கு. அப்ப அந்த மெட்டாக்கள் செய்ய வர நேரம் அது தடுக்காம இருக்கிறது வந்து நம்மளோட கடமை. ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின். ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள்னு சொல்லி நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஐ கேன் என்ஜாய் மை ரைட்ஸ் ஒன்லி இஃப் ஐ ரெஸ்பெக்ட் த ரைட்ஸ் ஆஃப் அதர்ஸ். மெட்டாக்களோட ரைட்ஸை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணினா மட்டும்தான் என்ன 2 ரைட்ஸை வந்து நான் அனுபவிக்க முடியும். டியூட்டிஸ்ல கிளாசிபிகேஷன்ஸ் ரைட்ஸுக்கு இருக்கிற மாதிரி டியூட்டிஸுக்கும் இருக்கு. மோரல் டியூட்டிஸ், லீகல் டியூட்டிஸ் சொல்லி இருக்குது. மோரல் டியூட்டிஸ் என்று சொன்னா என்னன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த மோரல் வேல்யூஸ் ஆஃப் த பீப்புள். மக்களோட நெறிமுறை வாழ்க்கையை
நெறிமுறை விழுமியங்கள் அடிப்படையாக கொண்டது தான் மோரல் டியூட்டிஸ் என்று சொல்லுவோம். If there is a breach of a moral duty, there is nothing legally to punish the wrongdoer, though it may involve social condemnation. அதாவது இப்போ ஒரு மோரல் டியூட்டிஸ் மீறப்பட்டது என்று சொன்னா அவரை தண்டிக்கணும் என்று சொல்லி சட்டத்துல இல்லை. என் மோரல் ரைட்ஸும் சரி மோரல் டியூட்டிஸும் சரி சட்டத்தால ஆதரிக்கப்படலை. நம்ம ஏற்கனவே பார்த்தது. சோ சட்டத்துல அவரை தண்டிக்கணும் என்று சொல்லி ஒன்றுமே இல்லை. ஆனாலும் நாம் என்ன செய்யலாம்னா சமூக கண்டனங்களை உங்களுக்கு விதிக்கலாம். இப்ப என்ன, அவரை சமூகத்துல இருந்து தள்ளி வைக்கிறதா இருக்கட்டும், சமூக மக்கள் அவருக்கு எதிர்ப்பு காட்டுறதா இருக்கட்டும், இல்லாட்டி அவரை அவமானப்படுத்துற விஷயங்களா இருக்கட்டும், அப்படி சமூகத்தால ஏதாவது ஒண்ணு மேற்கொள்ளலாம். ஆனா இந்த சட்டத்தால அவரை தண்டிக்க முடியாது. அடுத்தது லீகல் டியூட்டிஸ். இட் என்ஃபோர்ஸ்டு பை லோ ஆஃப் த ஸ்டேட். ஓகே, சட்டத்தால இது என்ஃபோர்ஸ் பண்ணப்படுது. ஃபெயிலியர் டு பெர்ஃபார்ம் லீகல் டியூட்டிஸ் இஸ் பனிஷபிள். இப்ப நம்ம லீகல் டியூட்டிஸை செய்யாம விடுற நேரம் அங்க நாம சட்டத்தால பனிஷ் பண்ணப்படுவோம். மோரல் டியூட்டிக்கு சட்டத்தால பனிஷ் பண்ணப்பட மாட்டோம். ஆனா இங்க சட்டத்தால தண்டிக்கப்படுவோம். இப்ப டாக்ஸ் எல்லாம் கட்டணும்ன்றது என்ன, ஒரு லீகல் டியூட்டி. அதை கட்டாம விட்டோம்னா கட்டாயம் சட்டம் நம்ம என்ன செய்யும், தண்டிக்கும். அவ்வளவுதான் பிள்ளையே. இந்த டெமோக்ராட்டிக் என்வாயன்மெண்ட்ல இருக்கிறது. ஓகே, இப்ப நான் உங்களுக்கு கேள்வி 2 சொல்றேன், தேடிக்கொள்ளுங்க ஆன்சர்ஸ். முதலாவது கேள்வி, what are the measures that can be taken to ensure a democratic environment in the country? What are the measures that can be taken to ensure a democratic environment in a country? அதாவது ஒரு நாட்டிட ஜனநாயக சூழலை உறுதி செய்யறதுக்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? இதுக்கு சொல்ல போனா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். இப்ப எலெக்ஷன்ஸ் எல்லாம் வைக்கிறவங்க தானே, இப்ப ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஜனநாயக நிர்வாகம் இருக்குன்னு சொல்லி நாம் என்ன அறிஞ்சு கொள்ளலாம். அந்த மாதிரியான ஆன்சர்ஸை தேடி எழுதுங்க, இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி தேடி பாருங்க. இரண்டாவது கேள்வி, as a principle of democracy, equality is a leveling process. Which emphasizes the sameness of rewards for people. As a principle of democracy, equality is a leveling process which emphasizes the sameness of rewards for people. Do you agree with this statement? Justify your answer. இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஜனநாயகத்துல ஒரு கொள்கையா இருக்கிற சமத்துவம் மக்களுக்கான வெகுமதிகள சமத்துவத்தையும் வலியுறுத்துற ஒரு செயல்முறையா இருக்கு. இதை நீங்க அக்ரி பண்றீங்களா? அதுக்கு காரணம் கேட்கிறாங்க. அப்ப நம்ம ஏற்கனவே சொன்னதானே என்ன, ஈக்குவாலிட்டின்றது அவங்க ஒரே மாதிரி நடத்தப்படணும், ஒரே சமமான வாய்ப்புகள் கொடுக்கப்படணும், அதே போல பொலிட்டிக்கல்ல சமமான உரிமைகள் கொடுக்கப்படணும், சமமான பாதுகாப்பு கொடுக்கப்படணும். அது எல்லாமே ஈக்குவலா இருக்கணும். ஆனா இந்த வெகுமதிகள் சமனா இருக்கணும், அவுட்கம் ரிவார்ட்ஸ் எல்லாம் ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லி இல்ல. சோ அதை வச்சுக்கொண்டு நீங்க ஆன்சர் எழுதி நீங்க ஜஸ்டிஃபை பண்ணினீங்கன்னு சொன்னா சரி. தேங்க்யூ.